வெல்கம் டு எஸ்கே பேர்ட்ஸ் ஃபேம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பஜ்ஜீஸ் நீங்கள் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இன்னும் முட்டை வைக்க மாட்டேங்குது. அதுக்கான ரீசன் தான் பார்க்க போகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேர்டு முட்டை வச்சிரும். 90% முட்டை வச்சிரும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது அது நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆனால் கூட அது முட்டை வைக்காமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. முதல்ல நீங்கள் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ஆண் பெண் கரெக்டாக வச்சுருக்கணும். ஆண் பெண் சில நீங்கள் அக்வேரியமில் வாங்க சொல்ல உங்களுக்கு தெரியலனா ரெண்டுமே ஆணாகவும் கொடுத்துருவாங்க, அப்படிலாம் ரெண்டுமே பெண்ணாகவும் கொடுத்துருவாங்க. ஆணாக இருந்தாலும் மேட் ஆனாலும் முட்டை வைக்காது. நீங்கள் அதனால் லவ் பேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போங்க. ஆண் பெண் கரெக்டாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஆண் பெண் தெரியலனா பார்த்து கற்றுக்கோங்க. நான் ஈஸியாக சொல்லியிருக்கேன். மூக்கு ப்ளூ கலரில் இருந்தால் மேலு, ஒயிட் கலரில் இருந்தால் ஃபீமேலு. இதை வச்சு நீங்கள் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு லவ் பேர்ட்ஸோட ஏஜ் என்ன ஏஜில் ப்ரீட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட். இப்போ நீங்கள் அக்வேரியமில் வாங்க சொல்ல 2 சிக்காகவும் கொடுத்துருவாங்க, 2 செமி அடல்ட்டாகவும் கொடுத்துருவாங்க. இந்த டைமில் நீங்கள் வாங்கினா முட்டை போடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே அதுக்கு விளையாடுற பருவம். அதாவது அடல்ட் ஸ்டேஜ் வந்தால் தான் முட்டை வைக்கும். நெக்ஸ்ட்டு கேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வச்சாலும் முட்டை போடாது. ஏன்னா அதுக்கு அந்த 350 kg அதனால் சுத்தமாக நீங்கள் பானையோ இல்லை ப்ரீடிங் பாக்ஸ் ஏதாவது கட்டிட்டீங்கன்னா சுத்தமாக இடம் இருக்காது. அதனால் அந்த ஃப்ரீனஸ் இல்லாதனால கூட ப்ரீட் ஆகாமல் போயிடலாம். அது ரெக்கையை அடித்து பறக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூண்டில் விற்கிற ஸ்டிக்கு ஆடக்கூடாது. அது ஆடுனா அதால் ப்ரீட் ஆக முடியாது. அதனால கூட அது முட்டை வைக்காமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் பானையோ இல்லை ப்ரீடிங் பாக்ஸோ கட்டியிருக்கணும். சில பேர்ட்ஸ் ப்ரீடிங் பாக்ஸு வச்சா தான் முட்டை வைக்கும், சில பேர்ட்ஸ் பானை வச்சா தான் முட்டை வைக்கும். இதில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? ப்ரீடர்கிட்ட வாங்கினா மட்டும்தான் இந்த இதுவை கண்டுபிடிக்க முடியாது, இல்லை அவங்க ப்ரீட் பண்ணாங்கன்ட்டு. அக்வேரியமில் வாங்கினா கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேர்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருந்தாலே போதும், பேர்டு முட்டை வைக்கும். அப்படி ஹெல்த்தியாக இல்லைன்னா நம்ம தான் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபுட்டை கொடுக்கணும். நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற இடம் காக்கா தொல்லையோ பூனையோ நாயோ இந்தமாரி எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது. இந்தமாரி டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட முட்டை வைக்காமல் போகலாம். நீங்கள் கரெக்டாக நீங்களும் போயிட்டு ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்தமாரி தான் போய் பார்க்கணும். அந்தமாரி இருந்தாலே போதும். லவ் பேர்ட்ஸ் ஈஸியாக முட்டை வச்சிடணும். அதேமாரி ப்ரீடிங் டைம்ஸ்க்குன்னு தனி ஃபுட்டு இருக்குது, அதையும் கரெக்டாக வைக்கணும். கட்டில் ஃபிஷ் போன் தான் ரொம்ப மெயின். எந்த பேர்ட்ஸை நீங்கள் ப்ரீட் பண்ணுறதா இருந்தாலும் கட்டில் ஃபிஷ் போன் தான் வைக்கணும் மெயின். ஏன்னா அதில் தான் கால்சியம் சத்து இருக்கும். சில பேர்ட்ஸ்க்கு கால்சியம் சத்து இல்லைன்னா கூட முட்டை வைக்காமல் போகலாம். அதனால் கால்சியம் சத்து கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் கூட முட்டை வைக்கிறதுக்கு சான்ஸாக இருக்கலாம். அந்த காரணம் கூட முட்டை வைக்கிறதுக்கு சான்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வச்சுருக்கிறது சிக்காக இருக்கலாம். சிக்கில் போட்டு ப்ரீட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு முட்டை வைக்காது. ஏன்னா அதுக்கு என்னன்னே தெரியாதுன்ற அதனால் உங்களுக்கு முட்டை வைக்காமல் கூட போகலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒன்று மேல் இல்லை ஃபீமேல் மிஸ்டேக் ஆகிருக்கும். ரொம்ப ப்ரீட் பண்ணி பெட் ஷாப்லலாம் விற்பாங்க. அந்தமாரி இருக்கிறது கூட ப்ரீட் ஆனால் முட்டை வைக்காது. அதனால் நீங்கள் வாங்க சொல்ல சிக்கு இல்லை செமி அடல்ட்டில் வாங்க. செமி அடல்ட்டோ சிக்கில் வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அடல்ட்டில் வாங்க சொல்ல அது மிஸ்டேக்கான பேராக கூட இருக்கலாம். அதனால் எப்போ வாங்கினாலும் செமி அடல்ட்டில் இல்லை சிக்கில் வாங்க பாருங்கள். சிக்கில் வாங்கினா இன்னொரு பெட்டர். நீங்கள் ஏன்னா 10 months கிட்ட வெயிட் பண்ணி நல்ல ஃபுட்டு ஹெல்த்தியாக கொடுக்க சொல்ல அதுலேருந்து வர சிக்ஸு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக் பட்டன்